ఎల్లముళ్ళు ఒకటి అమ్మన్ ఆదిపరాశి చెక్కమ్మాదేవి దేవి చెక్కమ్మాదేవి అల్లుబాకు పరమరయ్య శక్తి అన్నీ దేవి குடும்பத்துக்கு ஏற்ற பரிகார பூஜைகள் அனைத்து பூஜையும் செய்யப்படும். நோய்களுக்கு பூஜை செய்யப்படும். செக்கமாலை வேண்டி பரம்பரையா இந்த மாந்திரிகா இந்த பூஜை அனைத்து நோய்களுக்கு தீர்வுக்கு இந்த பூஜை செய்யப்படுது. பௌத்திர நோய், உடல் நோய், உட்கார முடியல, என்ன சாப்பிட்டாலும் சேரல, என்ன மருத்துவம் பார்த்தாலும் அது கண்ட்ரோலாக சரி ஆகலை. 2 தடவை 3 தடவை ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறேன், சரி ஆகலை, மீண்டும் வருது, நிம்மதி இல்லை அப்படின்ட்டு சில ஒன்றும் இது உணவால், இது உணவு சாப்பிட்றதுனால அந்த நோய் வரல. கடவுள் கொடுத்த அமைப்பில் ராகுவோட திசையில் 9 கிரக ராகுவோட திசையிலும் கேதுவோட பார்வையும் ரெண்டும் இந்த பார்வை இருக்கும்போது அந்த நோய் உடலில் உண்டாகும். ஆனால் நம்ம சாப்பிட்ற உணவில் அந்த நோய் கிடையாது, சாப்பிட்ற நீரில் அது உணவு கிடையாது. நம்ம பழக்கங்கள் குடும்பத்தில் வச்சு இருக்கிறது, வெளியில் போகிறது வரதெல்லாம் அதெல்லாம் வராது நோய். கைகள் சுத்தம் இல்லை, உடல் சுத்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறது தவறு. நோய் எங்கேருந்து வருது? கடவுள் தான் நோயை கொடுக்கும். அந்த நோயை கொடுக்குற கடவுளேவும் 9 கிரகங்களில் கீழோட பார்வை வந்துச்சுன்னா குடலில் கொடுக்குமா, சாப்பாட்டில் உணவில் கொடுக்குமா, இருதயத்தில் கொடுக்குமா, பத்து பிராப்ளத்தில் ஆற்றில் கொடுக்குமா, கையில் காலில் கொடுக்குமா, கண்ணுக்குள்ளே கொடுக்குமா, காது ஒலியில் கொடுக்குமா, வாய் உச்சரிக்கிறதுல கொடுக்குமா, மைண்டில் மண்டைக்குள்ளே கபலத்தில் கொடுக்குமா, ஃபுல்லாக நரம்பில் கொடுக்குதாங்கிறது உங்களுக்கு தெரியாது. என்னோட பார்வையில் கடக்கன்னு பார்வையில் பார்க்குதோ ராவி, அதுதான் நோய். நீ பணம் காசு நிறையா வச்சுக்கோ ராஜா, ஆகாது, சரியா? ஆனால் அது நோய் வயிற்று நோய் வந்துச்சா உன்னால் நிம்மதியாக வர முடியாது. உனக்கு கடவுளால் மன்னிப்பு கொடுத்து பழையபடி ஏதாவது உருவத்தில் உனக்கு சுகமாயிரும். இல்லைன்னா தலையோடு தான் போகும், மண்டியோடு தான் போகும். இந்த ஜெகம ஆலயத்தில் அந்த பௌத்திர நோய்க்கு அம்பாள் வழிபாடில் மந்திரிக்கும் போது ஆயில் தருவோம். ஆயில் நாங்கள் தயாரித்த ஆயில், அந்த ஆயிலை 1 வாரத்துக்கு நாங்கள் சொல்ல மாதிரி தேய்ச்சி குளிச்சு வந்தீங்கன்னா அது உடலுக்குள்ள வேறாக இருந்தாலும், பௌத்திர அது நீர் பிடிச்சி போயிருந்தாலும், ரத்தம் வந்துக்கிட்டு இருந்தாலும் சுத்தமாக பட்டு போய் அது கூட மலமாக கழிஞ்சு வெளியே போயிடும். நேற்று பிறந்து இன்னைக்கு வந்தது மாதிரி பிரகாசமாக இருக்கும் உடம்பு. என்ன உணவு எடுத்துக்கலாம், சாப்பிட்டுக்கலாம், என்ன வேணாலும் பழக்கம் பண்ணிக்கலாம், ஒன்றும் தேவையில்லை. இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அம்பாலோட வாக்கு அது காது ஒலிகள் செவிகள் சரியா கேட்காம, வாய் பேசுறதும் பேச முடியாமல், சின்ன வயசில் இருக்கிறவங்க எந்த கூப்பிட்டாலும் காது கேட்டாலும் வாய் பேசக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் நம்ம என்ன கூப்பிட்றோம் அப்படிங்கிற உணர்வு அவங்களுக்குள்ளே இல்லாமல், அதாவது மண்டை மூளை மைண்ட் இது சரியான முறையில் அவங்களுக்கு என்னங்கிறது ஒரு ஞாபக சக்தி மண்டையில் கபாலில் உட்காராத அளவுக்கு, கூப்பிட்டதுக்கு பதில் சொல்லாத அளவுக்கு, அப்படியே ஏதோ மிரண்டு போனது மாதிரி ஏதோ பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சின்ன பொண்ணுல இருப்பாங்க, பெரிய ஆளுகளும் அந்த மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி அதுகளுக்கு மூலிகை இருக்குது. இது பரம்பரையாக எங்கள் கோயிலில் கொடுக்குறது. நிறைய பேர் வாங்கிட்டு போகிறாங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வர்றாங்க. ஆமாம், வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வர்றாங்க, வாங்கிட்டு போகிறாங்க. எல்லாம் நல்லா இருக்குது, பிரகாசமாக இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குது அப்படி சொல்கிறாங்க. நல்லா இருக்குது. ஏன்னா எங்கள் சாமியோட வாக்கு அந்த மாதிரி. இது பரம்பரை எங்கள் தொழிலோட வாக்கு, எங்கள் தொழில் வாக்கு. பரம்பரையாக எங்கள் சாமியோட தொழிலில் பரிகார பூஜை செய்கிற தொழிலில் நாங்கள் அந்த வாக்குகள் இருக்கிறோம். அந்த வாக்கு நாங்கள் சொல்லி அதை மந்திரிச்சால் விலகி போயிடும். என்னடா இப்படி சொல்கிறாரு, எதுவுமே இல்லை, அவங்க கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் செலவு இருக்குது, 5 இதோட செலவு இல்லாமல் இந்த மாதிரி சிம்பிளாக ஸ்லோவாக பேசுகிறாருன்னு நினைக்காதீங்க.
தெய்வ வாக்கு உடல்ல 1000 கண் செலுந்தி 1000 கண் செலுந்தி 1000 கண் செலுந்தி அது வந்து அப்படியே அப்படியே சுற்றி பார்த்தா அப்படியே வெள்ளை வெள்ளையாக உடலில் இருக்கும் ஒன்று. அது நீர் வச்சு கண் வச்சு சின்ன சின்ன முட்டை முட்டையாகவும் உடல் பூரா இருக்கும். எவ்வளோ நேரம் நீங்கள் அதை இழுத்து நீங்கள் அதை தடவை விட்டாலும் அந்த இடத்த கையை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு மனசு வராது. கடி வண்டால் வரும், குச்சியால் வரும், உணவால் வரும், நீரால் வரும். சரியா? அதுவும் கடவுள் படைப்பில் அது வரும். கடவுள் படைப்பிலும் அது நோய் வரும். அது விஷக்கடிம்போம். அந்த விஷக்கடிய காற்று உருவத்தில் அந்த விஷக்கடி பரவிடும். நீர் உருவத்தில் அந்த விஷக்கடி பரவிடும். அந்த நோய்க்கு வந்து ஆயில் கொடுப்போம். வாக்கு சொல்லி அந்த நோயை வந்து குறித்து கழிச்சிருப்போம். சாமியோட வாக்கில் அந்த நோய் கழிஞ்சு போயிடும். சாமியோட வாக்கு ஆயில் நாங்கள் தயாரித்த ஆயில் அதை நீங்கள் தேய்ச்சி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடல் பிரகாசமாயிடும். உடல் கலர் மாறிக்கும், உடல் உணர்ச்சி மாறிக்கும். என்ன காய்கறி நீங்கள் எடுத்து சாப்பிட்டாலும் அது விஷக்கடிக்கு வராது. கருவாடு சாப்பிடக்கூடாது, தக்காளி சாப்பிடக்கூடாது, கத்திரிக்காய் சாப்பிடக்கூடாது, பருப்பு ஐட்டம் சாப்பிடக்கூடாது. ஒவ்வொரு அமாவாசைக்கு ரொம்ப அரிக்கும் அப்படின்னு சில பேர் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் தேவையில்லை. அதெல்லாம் விலை வரும். சரியா? வாங்க, ஆதிபராசக்தி அம்பாள் ஜெகமா ஆலயத்துக்கு வாங்க. நல்லபடியாக எந்த நோய் இருந்தாலும் குணப்படுத்தி கழிச்சு விட்டுருவோம். அதுவும் உடலில் உப்புச்சத்து அந்த உப்புச்சத்து நோய் இருந்தால் அதிகமாக உப்பு போட்டு சாப்பிடக்கூடாது. உப்பு நீரில் குடிக்கக்கூடாது. அதிகமாக எண்ணெய்கள் அதிகமாக சேர்த்து சாப்பிடக்கூடாது. அதிகமாக தண்ணியே சாப்பிடக்கூடாதும்பாங்க. அப்புறம் என்னத்தை நீங்கள் சாப்பிட போகிறீங்க? சொல்லுங்கள், என்ன நீங்கள் சாப்பிட போகிறீங்க? அந்த உப்புச்சத்து நோயையும் கடவுளோட அம்பாள் வழிபாடு இல்லை, ஜெக்கம்மா வழிபாடு இல்லை, பரம்பரைக்கு நாங்கள் செஞ்சுட்டு வரோம். தலைவருக்கு பேர் வாங்கிட்டு இருக்கு. அந்த உப்புச்சத்து நோயை வந்து வாக்கு சொல்லி உப்புச்சத்து நோயை முறித்து விளக்கிடுவோம். அடுத்து சில ஆய்கள் மூலிகள் தருவோம். அம்பாளோட ஆய்கள் மூலிகள் தருவோம். நாங்கள் தயாரிச்சது அதை நாங்கள் சொல்கிறபடி நீங்கள் செஞ்சுக்கிட்டிங்கன்னா உப்புச்சத்து நோய் கழிஞ்சு போயிடும். உடல் தீயா எரியும். ஊரில் எடுக்கும். நரம்பெல்லாம் இப்படி இழுத்து பிடிச்சிக்கணும். நடக்கிறதுக்கு கால் வராது, தூக்கம் வராது. காலையில் ஒரு இன்ஜெக்ஷன் போடணும், இல்லை சாயந்தரம் ஒரு இன்ஜெக்ஷன் போடணும். சுகரும்பாங்க. நீ என்ன வேணால் சாப்பிட்டுக்கலாம். அந்த சுகரோட சர்க்கரை சத்து நோயை வாக்கு சொல்லி அம்பாள் வழிபாடில் ஜெகமா வழிபாடில் நாங்கள் அதை கழிச்சிட்டால் அந்த நோய் கழிஞ்சிடும். திரும்ப ஆயில் கொடுப்போம். நாங்கள் தயாரித்தது. அந்த ஆயிலை வந்து நீங்கள் தேய்ச்சி குளிச்சிங்கன்னா சுகர் நோய் பட்டு போயிடும். சுகர் நோயே இருக்காது. நீங்கள் தண்ணி குளிக்கும்போது எப்படி தண்ணி கீழே வடியுது அது மாதிரி வலிஞ்சு போயிடும். அப்புறம் சுகர் உங்கள்கிட்ட உண்டாகாது. சாமியோட வாக்கில் ஆரோக்கியமான உடல், ஆரோக்கியமான வாழ்க்கை, சந்தோஷமாக இருக்கும். என்ன வேணாலும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். உலகத்தில் இந்த உடலை வந்து இந்த ஜடம் வந்து பூமியில் வந்து நடமாடணும். அப்போ இந்த உலகத்தில் வந்து அனைத்து பொருளும் இயற்கை உள்ள பொருளும் மனுஷனுக்கு தான். அனைத்து உணவுப் பொருளும் மனுஷனுக்கு தான். எதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாதுன்னா அந்த காலத்தில் இருந்தாங்க 120 130 வயசு வரைக்கும் இருந்தாங்க. சரியா? எங்கள் மூதாவிகள்லாம் 110 வயசு குறைஞ்ச யாரும் இல்லை. எங்கள் மூதாவிகள்லாம் 110 வயசு குறைஞ்ச யாருமே இல்லை. 110 வயசுக்கு கூட தான் இருக்கிறாங்க, குறைஞ்சி இல்லை. ஏன்னா நாங்கள் ஜெகமா பரம்பரையில் அந்த வாக்கில் சொல்லி நாங்கள் படித்து நாங்களும் அந்த உணவு அருந்தும்போது அது போக குளிக்கும்போது எந்த இது எங்களுக்கு டிஸ்டர்பு கிடையாது. ஆரோக்கியமாக இருக்கும். அந்த சுகர் நோய் நாங்கள் கழிச்சிருவோம். இந்த மாதிரி சில அனைத்து பரிகாரம் பூஜைகள் செய்வதற்கு குடும்பத்துக்கு ஏற்ற பரிகாரம் செய்வோம். அனைத்து நோய்களுக்கெல்லாம் பரிகாரம் இருக்குது. வாங்க, நல்லபடியாக வாங்க, நல்லபடியாக முடிச்சு தருவோம். எதிர்பார்க்குறோம்னா நீங்கள் நல்லா வாழலாம். வாங்க. நமஸ்காரம். ஸ்ரீ இளந்தமிழ் கோட்டை. நமஸ்காரம்.